மாத்திரையே நம ஸ்ரீ குருபியோ நம சிவாய நம. ஸோ இப்போ நம்ம சொல்லியிருக்க மாதிரி இவ்வளோ தூரம் என்னால் கண் முழிச்சிருந்து பூஜை பண்ண முடியாது, அல்லது தியானம் பண்ண முடியாது, மந்திர ஜபம் பண்ண முடியாது, கோயில்களில் இருந்து என்னால் கம்பல்சரி கண் முழிச்சிருக்க முடியாது, என்னுடைய உடல் ஒத்துழைக்காது, என்னோட நோய் காரணம் இருக்குது, இப்படி ஏதாவது இருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இருக்கக்கூடிய நபர்கள், நம்மளால் கண் முழிச்சு பூஜை பண்ண முடியாது, விரதமும் இருக்க முடியாது அப்படின்னக்கூடிய நபர்கள் பிரச்சனையே கிடையாது. குறைஞ்சபட்சம் நான் சொல்லக்கூடிய இந்த விரதங்களை, இந்த நெறிமுறையை கடைபிடிங்க. என்ன, அந்த அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து வீட்டில் சிவ பூஜை செஞ்சுட்டு நீங்கள் சிவனுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஸோ உங்களால் காலையில் போக முடியுதா போயிட்டு வாங்க, ஈவினிங் தான் போக முடியுதா, நான் ஆஃபீஸ் போயிடுவேன், நான் மாலை நேரத்துக்கு தாராளமாக போயிட்டு வாங்க. அன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஒன்று நீங்கள் வீட்டில் சிவ பூஜை பண்ணுங்கள் ஒரு தடவையாவது, இல்லை சிவன் கோயிலுக்கு போய் சிவ தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இது முதல் விஷயம். அடுத்தது, ஒரு வில்வத்தையாவது நீங்கள் சிவனுக்கு சமர்ப்பியுங்கள். அது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய லிங்கத்துக்காக இருக்கலாம், படத்துக்காக இருக்கலாம், இல்லைன்னா கோயிலில் நீங்கள் வில்வம் வாங்கி கொடுக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு வில்வ பத்திரத்தையாவது நாம் சிவபெருமானுக்கு அந்த அன்னைக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இதை நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுடைய சௌகரியத்துக்கு தகுந்தாப்பில் பண்ணிக்கோங்க. ரைட்டு. ஸோ என்னால் இரவு முழுவதும் அதே போல் பகல் வேளையில் என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது, என்னுடைய நோய் காரணமுக்கு நான் மாத்திரை சாப்பிட்ணும், நான் விரதம் இருக்க முடியாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிடுங்க, மந்திரம் ஜபம் பண்ணுங்க, ஈவினிங் ஆனால் மந்திர ஜபம் பண்ணுங்க. ஆனால் அப்படி அவ்வளோ கம்பல்சனாக சாப்பிடணும் அப்படின்னா அரை வயிறு உட்கொண்டுக்கோங்க, தப்பு கிடையாது. ஃபுல்லாக சாப்பிடாமல் அரை வயிறு உட்கொண்டுட்டு சதா சர்வ காலமும் சிவமந்திர ஜபமோ அல்லது தியானத்திலேயோ இருங்க பகல் வேளையில். ரைட். இரவு, என்னால் இரவு கண் முழிச்சு தூங்கி எந்த பூஜையும் பண்ண முடியாதுங்க, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னீங்கன்னா, ஓகே, உங்களுடைய உடல் சுகமின்மையின் காரணமாக நம்ம தூங்குகிறோம். குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறதுல ஃபாலோ பண்ணுங்க. இந்த 3ஆம் ஜாம பூஜை அப்படின்றது இருக்குங்க, அந்த டைமிங் இதெல்லாம் கொடுக்குறேன். லிங்கோத்பவ காலம் அப்படின்ற பேர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிவனை சக்தியின் அம்சமாக பண்ணக்கூடியது. இந்த 3ஆம் ஜாம பூஜையில் நாம் கண் முழிச்சிருந்து குறைஞ்சபட்சம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரமாவது நீங்கள் கண் முழிச்சிருந்து, அந்த ஜாமம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய நேரத்துலையாவது நீங்கள் கண் முழிச்சிருந்து வீட்டில் சிவ பூஜை பண்ணுறனாலும் சிவ பூஜை பண்ணிவிட்டு, அல்லது ஸ்தோத்திர பாராயணம் பண்ணிவிட்டு உங்களுடைய வேண்டுதலை சிவன்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் படுத்து உறங்கலாம், தப்பு கிடையாது. குறைஞ்சபட்சம் அந்த லிங்கோத்பவ காலத்தில் நீங்கள் கண் விழிச்சிருங்க, எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ முடியுங்க. ஸோ ஆனால் அந்த டைமிங் வரைக்கும் முதல் 2 ஜாமத்தில் நான் தூங்கிடுவேன், எனக்கு தூக்கம் வந்துருச்சு அப்படின்னா குளிச்சுட்டு தான் அந்த லிங்கோத்பவ காலத்தில் நீங்கள் பூஜை செய்யணும். சரிங்களா? அதை நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். தூங்கிட்டிங்கன்னா குளிச்சுட்டு தான் பூஜை பண்ணணும், அல்லது கோயிலுக்கு போகணும், அதை வச்சுக்கோங்க. இல்லை பக்கத்தில் சிவன் கோயில் இருக்குது, நான் அந்த டைமில் தரிசனம் பண்ணுறோம், தாராளமாக தரிசனம் பண்ணுறோம்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, நான் இந்த லிங்கோத்பவ காலத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணுறது? ஸோ இந்த 4ஆம் ஜாம பூஜை அப்படின்றது இருக்குது. உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் பூஜை பண்ணக்கூடிய காலம் அதுதான். அட்லீஸ்ட் அதுலேயாவது அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுநாள் சனிக்கிழமை விடியறதுக்கு முன்பாக வரும், சூரிய உதயத்துக்கு முன்பாக வரும். அந்த அன்னைக்காவது ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துட்டு, சனிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துட்டு நீங்கள் சிவ பூஜை பண்ணுங்கள், 4ஆம் ஜாம பூஜையை செய்யுங்க. இல்லைன்னா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி குறைஞ்சபட்சம் ஒன்று சிவன் கோயிலுக்கு போகிறது, இல்லை சிவ பூஜை பண்ணுறது, வீட்டில் சிவ மந்திரத்தை சொல்கிறது, சிவனுக்கு ஒரு வில்வபத்திரமாவது சமர்ப்பிக்கிறது, இல்லை இரவு பூஜையில் 3ஆம் ஜாம பூஜை அல்லது 4ஆம் ஜாம பூஜை, இதில் ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு கம்பல்சரி சிவனுடைய அனுகிரகம் முழுவதுமாக கிடைக்கும். ஒன்றும் நீங்கள் கவலையப்பட்டுக்கிற வேண்டாம். ஆனால் ஒரு விஷயம், வாழ்க்கையில் ஒரு தடவையாவது சிவராத்திரி விரதத்தை முழுமையாக, நான் சொன்னேன் இல்லைங்களா விரத முறை அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு முறையாவது நீங்கள் கடைபிடிச்சு பாருங்கள். உங்களுடைய லைஃப் அப்படின்றது நல்லா சேஞ்ச் ஆகும். சரியான முறையில் கடைபிடிக்கணும். ஸோ அதுதான் கவனத்தில் கொள்ள வேண்டியது.